Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கொடிப்பட்டம் ஊர்வலம் தொடர்பாக ஏற்பட்ட மோதலால் பரபரப்பு ஏற்பட்டது. வியாழக்கிழமை ஆவணி திருவிழா தொடங்குவதை முன்னிட்டு கொடிப்பட்டம் ஊர்வலம் நடைபெற்றது. இதையொட்டி கோவில் யானை தெய்வானை மூலம் ஊர்வலமாக கொண்டு செல்வதற்காக கொடிப்பட்டத்தை யார் சுமப்பதென அர்ச்சகர்கள் மற்றும் மண்டக படிதாரர்கள் இடையே கடும் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் சலசலப்பு நிலவியது. திருவண்ணாமலை மாவட்டம் கரிமங்கலம் ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் விளம்பர நிகழ்ச்சியில் டோக்கனுக்காக மக்கள் அலைமோதிய அவலம் அரங்கேறியுள்ளது. இதில் கலந்து கொண்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர் கிரி தனது கட்சி நிர்வாகிகளின் குடும்பத்தினருக்கு மட்டும் நலத்திட்ட உதவி வழங்கிவிட்டு சென்றதாக தெரிகிறது. மக்களின் மனுக்களை வாங்குவதற்கு திறனற்ற திமுகவினர் முறையான முன்னேற்பாடுகளை செய்யாமல் மக்களை ஏமாற்றுவதையே வாடிக்கையாக வைத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேலம் கோட்டை மைதானத்தில் தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடத்திற்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. ஒரு ஊதிய உயர்வோடு கூடிய பதவி உயர்வை 40 ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 5 ஆண்டுகளாக ஒரே ஒரு தூய்மை பணியாளராவது கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதற்கு அடுத்து பணி பாதுகாப்பு. ஒவ்வொரு மருத்துவருக்கு ஒரு பணி பாதுகாப்பு, உயிர் இழந்தால் அவர் பாதிக்கப்படுகிறார். ஆனால் எங்களை பொறுத்தவரை நிதி நெருக்கடியால் பணி பாதுகாப்பு இல்லை. நிதி நெருக்கடி, விதிமுறை முரண். அரியலூர் அருகே உள்ள ஆதிக்குடிக்காடு கிராமத்தில் உள்ள செல்லியம்மன் கோவிலில் கொள்ளை கும்பல் ஒன்று பூட்டை உடைத்து பல்வேறு பொருட்களை திருடிச் சென்றுள்ளது. இந்த சம்பவத்தில் அம்மன் நகை, வெள்ளிப் பொருட்கள், சிலம்பம் மற்றும் உண்டியல் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் ஓரத்தூர் கிராமத்தில் குடியிருப்பு சாலையில் மழைநீர் தேங்கி வருவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் மழைநீர் தேங்கி தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் அலட்சிய போக்குடன் செயல்படுவதால் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் பணி நிரந்தரம் வேண்டி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்கள் இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டுள்ளனர். மயக்க நிலையில் இருந்த முதியோர்களை கூட அராஜக போக்குடன் வலுக்கட்டாயமாக கைது செய்து பேருந்தில் ஏற்றிய ஏவல் துறைக்கு பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் காவல்துறையினர் தூய்மை பணியாளர்களிடம் அத்துமீறியதாகவும் கைது செய்யப்பட்டவர்களை பேருந்திற்குள் வைத்து தாக்கியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காவல்துறையினரின் அராஜகத்தால் ரிப்பன் மாளிகை பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. விடியா திமுக விளம்பர மாடல் அரசு தங்களின் கோரிக்கையை நிராகரித்து வயிற்றில் அடித்துள்ளதாக தூய்மை பணியாளர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். இந்த விஷயம் தமிழ்நாடு முதல்வர் மெத்தனமாக இருக்காமல் இதில் தலையிடுன்னு கேட்குறோம். அவருக்கே அந்த கிரெடிட் போட்டுன்னு சொல்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளுநர் ரவியை தவிர திமுகவுக்கு யாருமே இப்போ சப்போர்ட்டாக இல்லை. அவர் திமுக தான் இருக்காங்க. திமுக கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளும் இங்கே இருக்காங்க, ஆதரவு கொடுக்குறாங்க, உள்ளே இருக்காங்க. அதே மாதிரி எதிர்கட்சிகள், பிரதான எதிர்கட்சி எல்லா கட்சியுமே இங்கே வந்திருக்காங்க. ஜல்லிக்கட்டுக்கு அடுத்து மக்கள் ஆதரவை பெற்ற மிகப்பெரிய போராட்டமாக இந்த ஒடுக்கப்பட்ட மிகவும் கடைசி தட்டில் உள்ள இந்த ஏழை மக்களுடைய போராட்டம் இருக்குது. இவருடைய நிலையை கருதி தமிழகம் முழுவதும் உள்ள அனைவருமே இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து வராங்க. சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் உபரி நீர் திட்டப்பணிகள் முடிவடைந்து விட்டதால் மேட்டூர் அணையிலிருந்து உடனடியாக தண்ணீர் திறக்க கோரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மணி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த 4.5 ஆண்டுகளாக உபரி நீர் திட்டப்பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார். வயரநேரி அந்த ஏரிக்கு உண்டான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு
தண்ணீர் திறக்கும் தேவையில் இருக்கிறது. அது சம்பந்தமாக விவசாயிகள் கோரிக்கை வைத்தது. அந்த தண்ணீரை இப்பொழுது திறந்துவிட்டால் பைரன் ஏரி, அருகாமையில் இருக்கின்ற அரியாம்பட்டி ஏரி, அது நிரம்பியவுடன் செலவடி ஏரி, இந்த 3 ஏரிக்கும் தண்ணீர் உடனடியாக போகும் என்று விவசாயிகளுடைய கோரிக்கை. அதை ஏற்று உடனடியாக நான் செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்.